ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வாழ்க்கையில் நமக்கு முதல் குரு எதுன்னா நம்மளோட அனுபவங்கள் தான். இதைத்தான் திருக்கோளூர்பெண் பிள்ளை தன்னோட அனுபவத்தை தான் ஆழ்வார்கள் மாதிரி இல்லையே, ஆச்சாரியர்களோ பாகவதம் ராமாயணத்தை சொன்ன மாதிரியோ எந்த மாதிரி நான் இல்லையேன்னு ஒப்பிட்டு பார்த்து புலம்புறா. நமக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் நடந்திருக்கும். அந்த அனுபவங்களெல்லாம் இந்த இதிகாச புராணங்களில் உள்ள வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம மாற்றிக்க கற்றுக்கணும், நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். இதுக்கு தான் திருக்கோளூர்பெண் பிள்ளை ஒவ்வொரு வாக்கியமாக நல்ல ஆழ்ந்த கருத்தோடு சொல்லிகிட்டு இருக்கா. இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிறது 42வது வாக்கியம். மூலம் என்று அழைத்தேனோ கஜேந்திரனை போலே. கஜேந்திரன் அவன் ஒரு யானை. ஆனால் அவன் ஏன் யானை ஆனாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்திரத்யும்னன் ஒரு ராஜா. அவன் பாண்டி தேசத்தில் முதல் அரசன். ரொம்ப சிறந்த பக்திமான். எப்பவும் பக்தி பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அகஸ்திய முனிவர் இவரோட பெருமையை தெரிஞ்சுட்டு அதித்தியாக வரார். அந்த மலை பருவத்தை அடைஞ்ச முனிவரை பகவத் தியானத்தில் இருந்த மன்னன் கண்டுக்கவே இல்லை. ஏதோ பூஜையில் இருந்தால் அதனால் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. எந்த பூஜையில் இருந்தாலும் ஒரு மகான்கள் வந்தாச்சுன்னா முதல்ல எழுந்து உபசரித்து அவளுக்கு எல்லாம் பழிவிட பண்ணிட்டு தான் நம்ம பூஜையை கண்டினியூ பண்ணணும். ஸோ இது பக்தியை காட்டிலும் ரொம்ப சிறந்தது மகான்களுக்கு உபச்சாரம் பண்ணுறது தான். அரசன் அந்த மகானை அலட்சியம் செஞ்சதுனால அகஸ்தியர் சாபம் விட்டுடுறார். உனக்கு இந்த மதம்ங்கிற அகம்பாவம் இருந்தது, அதனால் நீ என்ன பண்ணுற, என்னை கவனிக்காமல் விட்ட இல்லையா, நீ யானையாக கிடப்பாய் அப்படிங்கிற உடனே அப்போ தான் தன் தவத்தை உணர்ந்தான். ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு சாப விமோசனம் கிடைக்கணும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். இல்லை, நீ கவலைப்படாத, நீ யானையாக இருந்தாலும் நீ யானைக்கு அரசனாக இருப்ப. ஏன்னா நீ ஃபுல்லாக பக்தியிலே தான் இருந்திருக்க. அந்த பக்தி உன்னை விட்டு போகவே போகாது. அந்த யானையாக நீ இருந்தாலும் கஜேந்திரனாக இருப்ப. கஜேந்திரன்னா யானைகளுக்கு தலைவன். நீ அந்த மாதிரி பக்தியோடு இருப்ப. ஹரியால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதனால் பக்தி இருந்தால் போகிறோம். நம்ம எந்த பிறவி எடுத்தாலும் சரி பக்தி நம்மளோட தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த யானைக்கு தலைவனாக கஜேந்திரன் வந்த உடனே அவர் எங்கே இருக்கார்னா திரிக்கூடமலையில் தன்னோட கூட்டங்களோடு இருக்கார், பரிவாரத்தோடு இருக்கார். அந்த மலை எங்கே இருக்குன்னா ஸ்ரீமன் நாராயணன் வாசம் செய்யும் பார்க்கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கான். பகவான் எப்போவுமே பக்தர்கள் தன் பக்கத்துலேயே தான் வச்சுப்பார். அது யானையாக இருந்தால் கூட பக்தியாக இருந்து தானே இங்கே சாபத்தினால் வந்திருக்கு. அந்த பக்தி இன்னும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அவர் தன் பக்கத்துலேயே வச்சுருக்கார். இந்த கஜேந்திரனுக்கு மத நீர்னு ஒரு நீர் சுரந்துட்டே இருக்கும். அது என்னென்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். மதம் இல்லை, மதங்கிறது பிடிக்கிறது வேறு, இது மத நீர். இந்த கண்ணுங்கிட்டேருந்து வழிஞ்சுட்டே இருக்கும். அதுக்குன்னு உள்ள வாசனை ரொம்ப தள்ளி டிஸ்டன்ஸில் கூட அது வாசனை அடிக்குமா. அதனால் துஷ்ட மிருகங்கள், சிங்கம் மாதிரி மிருகங்கள்லாம் இது கிட்டேயே வராது. ஸோ இது எப்போவுமே சந்தோஷமாக சாஃப்ட் அனிமல்ஸோடு தன்னோட பரிவாரத்தோடு இங்கே ஜவாலியாக வாழ்ந்துட்டு இருந்தது. போன ஜென்ம வாசனைனால அதுக்கு பக்தியும் இருந்துகிட்டே இருந்தது. இந்த திரிக்கூடமலை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வருணன், தேவேந்திரன், இந்திரனோட இதில் வருணன் இருக்கான் இல்லையா, அவன் உத்தியானவனத்தை அமைச்சான். அதில் நிறைய புஷ்பங்கள், பழங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். அதனால் அதுக்கு ருதுபத்துன்னே பேர், அந்த வனத்துக்கு பேர். இந்த வனத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகான தடாகம் இருந்தது, தாமரை குளம். இந்த கோடை காலத்தில் இந்த யானைகள்லாம் என்ன பண்ணிட்டு ரொம்ப தாகம் எடுத்தது. அப்போ இந்த கஜேந்திரன் என்ன பண்ணாங்க, தாமரைப்பூ வாசனை அடிக்கிறது, அப்போ இங்கே ஒரு தடாகம் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பரிவாரத்தோடு இந்த தடாகத்துக்கு வந்தது. இதுதான் பகவத் சங்கல்பம். எத்தனையோ குளம் இருக்குது, இந்த இடத்த தேடி வந்ததுன்னா பகவத் கிருபை. இங்கே ஒரு முதலை இருந்தது. இதுக்கும் ஒரு கதை இருக்குது. இங்கே உள்ள முதல்ல தலைவன் மகரேந்திரன் பேர், அந்த முதலைக்கு பேர். அதுக்கு என்ன சாபம்னா, ஏன் முதலையாக வந்ததுன்னா போன ஜென்மத்தில் அப்படி தான் ஹூன்னு ஒரு கந்தர்வனாக இருந்தான். இந்த தேவர்களை கந்தர்வன், யட்சர்கள், அது மாதிரி நிறையா பேர் இருப்பாள், கிண்ணறர்கள், அது மாதிரி நிறையா பேர் இருப்பாள். அதில் இந்த ஹூங்கிற கந்தர்வன் என்ன பண்ணால் தன்னோட கந்தர்வ ஸ்திரீகளோட அங்கே ஒரு தடாகத்தில் விளையாடின்னு இருந்தான். அப்போது தேவலர்னு ஒரு மகரிஷி, அவரை தன்னோட அனுஷ்டானத்துக்காக குளிக்கிறதுக்கு வந்தார், அங்கே ஸ்நானம் பண்ண வந்தார்.
இந்த கந்தர்வன் என்ன பண்ணால் விளையாட்டை தண்ணிக்குள்ளே இருக்கிறவளாம் அந்த காலை பிடிச்சி இழுத்து விளையாடுவா இல்லையா, அந்த மாதிரி இந்த ரிஷி குளிச்சுட்டு இருக்கார், காலை பிடிச்சி இழுத்துட்டான். உடனே ரிஷிக்கு கோவம் வந்துடுது. இப்படி நீ மறைஞ்சு நின்று காலை பிடிச்சி இழுத்த இல்லையா, ஸோ நீரில் மறைஞ்சு காலை கவும் முதலையாக கடவா அப்படின்னு அவர் சாபம் விட்டு விடுறார். அப்போ தான் எல்லோரும் இந்த சாபம் வந்த பிறகு தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு எனக்கு எப்போ சாப மோச்சனம் கிடைக்கும்னு கேட்குறான். அப்போ மகரிஷி சொல்கிறார், இல்லை ஒரு டைம் வந்து கஜேந்திரன் யானை வந்து இந்த குளத்துக்கு வரும். அப்போது அவன் பெரிய பக்தன், அவனை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீஹரி வருவார். அப்போது உனக்கும் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ இது கஜேந்திரன் வரத்துக்காக ரொம்ப வருஷம் காத்துட்டுருக்கு. பரம பக்தரான கஜேந்திரன் இப்போ இந்த குளத்தில் இறங்குற, இதான் பகவத்தோட சங்கல்பம். முதலையும் என்ன பண்ணிட்டு காலை பிடிச்சுட்டு, இந்த காலை பிடிச்சதுனால பாரு முதலைக்கும் சாப விமோச்சனம் கிடைக்க போகிறது. இதுலேயும் ஒரு தத்துவம் இருக்குது. பகவானை நேரடியாக ஆராதிக்கிறவாளை விட பக்தர்களை அண்டினா முதல்ல அவளுக்கு அனுகிரகம் கிடச்சிருங்கிறது இதில் காமிக்கிறார். காலை பிடிச்சினோடனே இது முதல்ல கொஞ்சம் ஈஸியாக நினச்சிட்டு தப்பிக்கலாம்னு நினச்சிட்டு காலை எடுக்கிறது. ஆனால் எடுக்கவே முடியல. காலை முதலைக்கு தண்ணீரில் பலம், யானைக்கு நிலத்தில் தான் பலம். ஸோ இது யானை நிலத்தை பார்த்து இழுத்துன்னு போகிறது, முதல்ல தண்ணியில் இழுக்கிறது. ஸோ இது ரெண்டுக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் முதல்ல நினச்சது யானை நம்மளால் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சது. ஆனால் அப்போ நல்ல மனோபலம், தெய்வ பலம் எல்லாம் அதுக்கு இருந்துருந்தது. உடம்புல நல்ல தைரியம் இருந்தது, நல்ல அகங்காரம் இருந்தது, பரிவாரங்கள்லாம் வேறு இருந்ததா. ஸோ இந்த கூட்டங்கள்லாம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்படி 1000 வருஷம் போராடி பார்த்தது, ஒன்றும் நடக்கலை. அவள் இழுக்க அந்த பல்லு வந்து முதலையோட பல்லு நன்னா யானை காலில் நன்னா கவ்வின்றுத்து. பார்த்தது மற்ற யானைகள்லாம் இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு கூட்டமெல்லாம் கலைஞ்சி போய்டுறது. இப்போ யானை மட்டும் தனியாக இருக்குது. இப்போ தான் யோசிக்கிறது, பற்றியா ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நம்மளை எல்லாம் விட்டுட்டு போய்டுறது. நன்னா இருக்கும்போது எல்லாம் கூட்டம் இருந்தது, கஷ்டம் வந்தோன்னே எல்லாம் கலைஞ்சி போயிடுத்தேன்னு வருத்தப்படுறது. இதானே உலக வழக்கமே. எல்லோரும் கஷ்டப்படும் போது ஒத்துழைப்பு யார் கூட இருக்க போகிற, எல்லாம் வவா கிளம்பி போகிற வழியை தானே பாப்பா. இப்போ தான் கஜேந்திரன் புலம்ப ஆரம்பிக்கிறது. கஜேந்திரன் இப்போ பகவானை கூப்பிட ஆரம்பிக்கிறார். எப்படி? ஹே நாராயணா, ஹே பரந்தாமா, அகில புவனத்துக்கும் குருவும் காரணபூதருமான பரம்பொருளே, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அது கதறது. இப்போ என்ன, இது வரைக்கும் சுற்றத்தாரெலாம் இருந்துன்னு இருந்தா, இப்போ யாருமே இல்லை இல்லையா. அவருக்கு உடனே மனசுக்குள்ளே தோன்றுறது, இப்போ யாருமே இல்லை பாருன்னு மனசுக்குள்ளே வருத்தம் வந்தவுடனே ஹரி நினைவு வந்துடுறது. ஏன்னா அந்தர்யாமியாக ஹரி இருக்கார் இல்லையா அவர் மனசுக்குள்ளே. இந்த தாமச மன்வந்திரத்தில் தான் ஹரி அவதாரமே எடுக்கிறார், இந்த கஜேந்திரனுக்காகவே அவதாரம் எடுக்கிறார். இப்போ அந்தர்யாமியாக ஹரி இருந்துட்டு சொல்கிறார், கூப்பிடத்துக்கு டைம் வந்தாச்சுன்னு காட்டி கொடுக்குறார் அவர். உடனே கஜேந்திரன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் நீதானே துணை, நமோ நமஸ்தே அகில ஜெகத் காரணாய அற்புத காரணாய அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே ஆதி மூலமே அப்படின்னு கத்தி கூப்பிட்றது. ஆதி மூலம்னா அது கர்ஜனையாக சொல்கிறது. ஆதி மூலம்னா எல்லாத்துக்கும் யார் ஆதியோ, எல்லாத்துக்கும் யார் மூலமோ அவரை நான் சரணடைகிறேன் அப்படின்னு அது பிளிறது. அதுக்கு கத்தி நம்மளை மாதிரி பேச முடியுமா? பிளிறது. ஏன்னா மனதுக்குள்ளே ஹரியை தியானம் பண்ணிகிட்டே இருக்கனால அதுக்கு எல்லா நினைவும் இருக்குது. ஆதி மூலம்னா என்ன? எவரிடத்திலிருந்து உலகம் தோன்றியதோ, எவரால் உலகம் நிலை பெற்றிருக்கிறதோ, எவரால் காக்கப்படுகிறதோ, எவருக்கு ஆதி அந்தம் இல்லையோ, எவரால் பிரளய காலத்தில் தன்னிடத்திலேயே எல்லாவற்றையும் வைத்து கொள்கிறானோ, எவன் நித்தியனாக இருக்கானோ, ஆதி காரணான ஆதி மூலனான உன்னையே சரணடைகிறேன் அப்படின்னு இந்த ஆதி மூலத்துக்கு விளக்கமாக சொல்கிறது. இதை கேட்டவுடனே தேவர்கள் மற்றவர்கள்லாம் யாரும் கிட்டக்க வரல. ஏன்னா அவளுக்கு இந்த சக்தியெல்லாம் கிடையாது. 7 உலகத்துக்கு யார் அதிபதி? ஸ்ரீமன் நாராயணன். அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஸ்ரீமன் நாராயணனை தான் சரணடையணும் அப்படிங்கிற திருட நம்பிக்கை அதுக்கு அந்த யானைக்கு இருக்கே. ஆதி மூலமே சத்தம் கேட்ட உடனே பகவான் துள்ளி குதித்து எழுந்துக்கிறாராம். பக்தன் கூப்பிட்டா அவ்வளோதான், பகவானால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது ஏன் கதறதுன்னா, இப்போ அந்த தொண்டரடி பொடியாழ்வார் கூட சொன்னாரே, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி,
காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அறணும். அந்த மாதிரி இப்போ யானை கதறது, யாருமே இல்லை ஹரி என்னை காப்பாற்று அப்படின்னு கதறது. அப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி பகவானால் இருக்க முடியும்? உடனே ஆதிசேஷன் படுக்கையிலேருந்து ஜம்முன்னு எழுந்துக்கிறார். எழுந்து அங்கே கருட பகவான் இருக்கார். அதில் ஏறி ஒரு குதித்த உடனே என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுறார். அந்த அங்கோசரத்தை இழுத்துண்டு ஓடுறார். ஓடினா எல்லாருக்கும் புரியவே இல்லை, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு இப்படி ஓடுறார் அவர், என்ன அவசரம், ஒரு யானையை காப்பாற்ற இவ்வளோ அவசரமா அப்படிங்கிறார். அது அவருக்குன்னா தெரியும், ஒரு பக்தனோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டியது அவரோட இதாச்சே. அதனால் அவர் விடலை, ஓடி வந்துடுறார். வந்து முதல்ல சக்கரத்தை எடுத்து முதலைக்கு விமோச்சனம் கொடுக்குறார். ஏன்னா பக்தனை விட பக்தன் திருவடியை பிடிச்சுட்டு இருக்கே அதுக்கு தான் முதல்ல பவர் ஜாஸ்தி. அதுக்கு தான் முதல்ல விமோச்சனம் கொடுப்பார் பகவான். எப்போவுமே பகவானுக்கு பிடிச்சது அடியாருக்கு அடியார்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதை மாதிரி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவன் வந்து கந்தர்வனா மறுபடியும் மாறி அவன் தன்னோட லோகத்துக்கு போயிட்டான். இப்போ யானையை பாவம் காலெல்லாம் ரொம்ப ரத்தம் கொட்டி ரொம்ப 1000 வருஷம் போராடி இருக்கு இல்லையா, உடனே அதை எடுத்து தன்னோட தொடை மேலே வச்சுண்டு ஒத்தடம் கொடுக்குறார். அப்போ அப்படியே அப்போ யானை சொல்கிறது, எனக்கு வந்து என் உடலை பற்றி கவலை இல்லை, இது அநித்தியமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாமரை மலர் நான் 1000 வருஷமாக உன் திருவள்ளுவர் சமர்ப்பிக்கணும் காத்துருந்தேன், அதுக்கு தான் நான் ஆதி மூலமேன்னு கூட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. அந்த அளவுக்கு அதுக்கு பக்தி. அவர் பகவான் தானே தன் திருவடியில் வாங்கி வச்சுக்கிறாராம். அந்த அளவுக்கு இவருக்கு அவன் மேலே அனுதாபம். அவ்வளோ பக்தி இருந்தால் பகவான் எந்த லெவலுக்கு வேணால் கீழே இறங்குவார். இதைத்தான் பெரியாழ்வார் சொல்கிறார், துப்புடையாரை அடையவர் எல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலே நாயிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணே வந்து நலியும்போது அங்கேது நான் முன்னும் நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு சொல்கிறார் இல்லையா. ஏன்னா நீ ஒரு யானை ஒரு முதல்ல பிடிச்சின்றதுக்கே நீ வந்து காப்பாற்றினியே. என்னை பாரு, சம்சாரங்கிற கடலில் 5 இந்திரியங்களால் பீடிக்கப்பட்ட முதல்ல ஒன்றொன்றும் எவ்வளோ பெரிய முதல்ல தெரியுமா, அதில் பீடிக்கப்பட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஆணைக்கு அருள் செஞ்ச நீ எனக்கு செய்ய மாட்டியா அப்படின்னு அவர் கதறார். இப்படி எல்லாரும் பகவான்கிட்ட பக்தியினால் மோட்சம் வேணும்னு கதறார். அந்த தாமரமலை சமர்ப்பித்த உடனே பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆகிடுறது, கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடச்சி விடுறது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, இந்த மாதிரி பக்தி எனக்கு இல்லையே, மூலம் என்று அழைத்தேனோ கஜேந்திரனை போலே, அப்படி எனக்கு தோணலையே, வைத்தமானதி பெருமாளை வச்சு கூப்பிட மாட்டேன்னா, நான் இங்கே எது பக்தி செய்ய மாட்டேன்னா, ஒரு பூவெடுத்து பெருமாளை சமர்ப்பிக்க மாட்டேன்னா, அது எதுவுமே பண்ணாமல் இப்படியே காலத்தை ஊரை விட்டு போகிறேன், கஷ்டம் பெருசுன்னு போகிறேனேன்னு புலம்புறா. அதை கேட்ட ராமானுஜர் எவ்வளோ ஆழ்ந்த கருத்தை எவ்வளோ அழகாக சொல்லிட்டா இந்த பொண்ணுன்னு அவர் பிரமிச்சு போகிறார். அதுக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பகவான் அடையிறதுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம்தான். பக்தியை விடாமல் பிடிச்சிருந்தா எந்த கஷ்டத்தையும் அவர் நீக்கிடுவார்ங்கிறது இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கஜேந்திரன் ஏன் 1000 வருஷங்கள் போராடித்து பகவான் கூட்ட உடனே ஓடி வந்திருக்க வேண்டாமான்னா, அவன் 1000 வருஷம் வரைக்கும் கூப்பிடவே இல்லை, மனசுக்குள்ளே இருக்கு. அந்தர்யாமியில் இருந்தால் கூட பகவானோட ஹெல்ப்பை கேட்கணும்னு தோணலை. ஏன்னா அவனோட கர்ப்ப வினை. ஸோ இந்த ஜன்மம் முடிகிற நேரம் வரைச்சே அவனுடைய கர்ப்ப வினையெல்லாம் நீங்கிடுது. அது வரைக்கும் அவனுக்கு அகங்காரம் மமக்காரம் வேறு இருந்துட்டு இருந்தது, அதெல்லாம் வேற தொலையணும். என்னால் முடியும்னு போராடி பார்த்தது 1000 வருஷம், அதுதான் அகங்காரம். அப்புறம் தன்னோட சுற்றத்தார்கள் இருந்தாலே பரிவாரங்கள், அவள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சா, அது மமக்காரம். ஸோ அது ரெண்டும் நீங்கித்து. அதுக்கப்புறம் பகவான் வைகுண்டத்தையே கொடுத்தார். இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் நம்ம பகவானை சரணடைகிறதுக்கு பக்தி மார்க்கம் ஒன்று தான் சிறந்த வழி. ஸோ பக்தியில் திளைச்சி இருந்து பகவானை சரணாகதி அடைஞ்சுட்டா நம்ம கர்மவினையும் நீங்கி கடைசியில் நமக்கும் மோட்ச பிராப்தி கிடைக்கும். அதுதான் இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.